ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர மகாபரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நம்ம இந்த ஒரு செயலை மட்டும் மாதம் மாதம் தவறாமல் நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு பண்ணிட்டு வரணுமா? அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் காஞ்சி மகான் மகாபரிவா அவருடைய குலதெய்வத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாருன்னு. நம்ம இஷ்ட தெய்வத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாலும் குலதெய்வத்துக்கு நம்ம கொடுக்கிற முக்கியத்துவத்தில் தான் நம்மளோட வாழ்க்கையும் நாமளும் நீங்கள் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியை காண முடியுமா? எனவே தவறாமல் நீங்களும் குலதெய்வத்திற்கு மாதம் ஒரு முறையாவது இந்த செயலை மட்டும் பண்ணிட்டு வாங்க. இதனால நீங்கள் பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கான். இதை காஞ்சி மகான் மகாபிரிவா அவருடைய பக்தரிடம் கூறும் பொழுது கூறியிருக்கிறார். அப்படி நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு என்ன பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் காஞ்சி மகான் பற்றிய அனைத்து விதமான செய்திகளும் அவர் கூறிய அனைத்து பரிகாரங்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நாம் அனைவருமே அதாவது குலதெய்வம் கோவிலுக்கு மிகவும் நம்மளோட வீட்டுக்கு அருகிலேயே நம்மளோட வீட்டிலேருந்து சிறிது நேரத்திலே போக முடியும் அப்படின்னு கூறுபவர்கள் மாதத்தில் இந்த ஒரு செயலை மட்டும் தவறாமல் பண்ணிட்டு வந்துடுங்க. குலதெய்வம் கோவில் எனக்கு அருகில் இல்லை என்று கூறுபவர்கள் உங்கள் மூலியமாக எப்படியாச்சு இந்த பொருள் உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்றாலே போதும். அது உங்கள் கைப்படப்பட்டாலும் போனாலும் பரவாயில்ல, அல்லது நீங்கள் வாங்கி கொடுத்து மற்ற யாராவது சென்று குலதெய்வம் கோவிலில் சேர்த்தாலும் போதும். இதை குலதெய்வத்தோட மேலே படும் பொழுது இந்த பொருள் படும் பொழுது குலதெய்வத்தின் மனதானது மிகவும் குளிர்ச்சி அடைந்து விடுமா? எவ்வளவு சூடாக இருந்தாலும் உஷ்ணமாகி விடுமா? இதை நாமும் கூட தினசரி பண்ணிட்டு வரலாமா? நம்ம எவ்வளவு கோபத்திலையும் நம்ம உடம்புல எவ்வளவு சூடு இருந்தாலும் நல்லெண்ணெயை நம்ம தேய்ச்சி குளிக்கும் பொழுது நமது உடம்பு குளிர்ச்சி அடைந்து விடுமா? அதனை போல நீங்கள் இந்த நல்லெண்ணெயை உங்களுடைய குலதெய்வத்திற்கு மாதம் ஒரு முறை நீங்கள் வாங்கி கொடுக்கணுமா? எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த ஏதாவது ஒரு மாதத்தில் நம்ம நிறைய தவறுகளும் அனைவருக்கும் ஏதாவது கெடுதல் நம்ம தெரிந்தும் தெரியாமலும் பண்ணியிருப்போம். அது அனைத்துமே தீர்வதற்கு தான் நம்ம இந்த நல்லெண்ணெயை நம்முடைய குலதெய்வத்துக்கு வாங்கி கொடுக்குமா? இதை நீங்கள் கொண்டு போய் உங்கள் குலதெய்வம் கோவிலில் சேர்க்காம இருந்தாலுமே ஏதாவது வேறு யாராவது ஒருவரிடம் நீங்கள் காசு கொடுத்து அது உங்கள் காசில் தான் வாங்கி கொடுக்கணுமா? அவங்களே காசு போட்டு அதை வாங்கி கொடுத்தாங்கன்னா அதில் எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாதாங்க. நீங்கள் காசு கொடுத்து அவங்கள போய் அங்கே கொடுத்துட்டு வர சொல்லுங்கள். அங்கே நீங்கள் போய் குலதெய்வம் கோவிலில் மட்டும் நீங்கள் குலதெய்வத்துக்கு மட்டும் அந்த நல்லெண்ணெயை வாங்கி கொடுக்காம குலதெய்வம் கோவிலில் ஒரு விளக்கானது பொதுவாக ஒரு விளக்கு எல்லா கோவில்லையுமே எரியும். அதனை போன்று நம்ம குலதெய்வம் கோவில்லையும் எரியும். அந்த விளக்குலையும் நீங்கள் நல்லெண்ணெயை ஊற்றுங்க. அந்த விளக்கில் ஒரு வேளை நல்லெண்ணெய் விளக்கா இல்லாமல் விளக்கெண்ணெயை வச்சு அந்த விளக்கு எரிஞ்சிச்சு அப்படின்னா அதே எண்ணெயை நீங்கள் அந்த கோவிலில் ஊற்றி எரிய விடுங்க. இதனால உங்களுக்கு இங்கே பெரிய நன்மைகள் நடக்கும். எனவே தவறாமல் மாதம் ஒரு முறை நல்லெண்ணெயை உங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு கொடுங்க. இதனால உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமே தீரும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.